உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலைவருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் யாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்கின்ற கம்பநாட்டாழ்வாரின் வாழ்த்து பாடலோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆன்மீக அன்பர்களே, அவ்வப்பொழுது நாம் ஆனந்த ஆரம்பத்தில் இராமாயணத்தினுடைய கதாபாத்திரங்கள், இராமாயணத்தில் பேசப்பட்ட பெண்ணின் பெருமை, இராமாயணத்தினுடைய அறம் விஷயங்கள், பலதரப்பட்ட விஷயங்களை நாம் பேசினாலும் கூட சென்ற முறை நாம் படித்ததில் பிடித்தது என்று ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு இராமாயணத்தில் படித்ததில் பிடித்தது ஒரு பாடலை எடுத்துக்கொண்டு அதிலே உள்ள சுவை நயம், அதிலே கம்பன் எப்படி தோய்ந்து மேம்பட்டு சில விஷயங்களை புரியாத புதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி பொருள் புதிந்து காட்டுகிறார் என்பதை சுவைபட படித்ததில் பிடித்ததை வழங்குகின்றோம். அந்த வகையில் இரண்டொரு பாடலை இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். முதல்ல காப்பியத்தினுடைய கதாநாயகன் ராமனை வர்ணிக்கக்கூடிய பாடல். அழகுக்கு அழகு சேர்க்கக்கூடிய ராமன், அடையில் நின்றுயர் நாயகன், அழியா அழகன், அவதார புருஷன், அவனுடைய திருமேனி அழகை கம்பன் வர்ணிக்கின்றார். கம்பனின் தூரிகை பட்டு மின்னிய ராமன் மையோ மறிகடலோ மறிமுகிலோ அப்படின்னு வார்த்தையை போட்டுக்கிட்டே வரார். மையோ மறிகடலோ மறிமுகிலோ, ஐயோ இவன் அழியா அழகன். ஐயோ என்பது ஆச்சரியத்தின் உச்சம். ஐயோ என்னமே இவரை வர்ணிக்க ஒரு வார்த்தையே இல்லை அப்படின்னு சொல்லி பேனாவை கம்பன் கீழே போட்டுட்டு வார்த்தையே கிடைக்காம தோத்துட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு ஒரு உரையாசிரியர் பதில் எழுதுகிறாரு. இதற்கான விளக்கம் தந்தவர் கோ அரங்கநாதன். கோ அரங்கநாதனுடைய மகன்தான் இன்றைக்கு நீதியரசராக சென்னை உயர் நீதிமன்றத்தில் மிகப்பெரிய நீதிகளை எல்லாம் வழங்கி கொண்டிருக்கக்கூடியவர். அதில் என்ன சிறப்புன்னா, அரங்கநாதன் அவர்கள் தன்னுடைய இல்லத்தில் நிறைய இலக்கியவாதிகளுக்கு வேடந்தாங்களாக இருந்தார். இவற்றையெல்லாம் எழுத்தாளர் ரவி சுப்பிரமணியம் பதிவு செய்கிறார். இப்போ நம்ம அரங்கநாதனுடைய விளக்கத்துக்கு வருவோம். மை அப்படின்னா பொருள் இருக்கு, மரகதம் அப்படின்னா பொருள் இருக்கு, மறிகடல் அப்படின்னா ஒரு பொருள் இருக்கு. பொருள் உடையதை பல ஆண்டுகளுக்கு பிறகு பொருள் இல்லாததாக செய்து ஐயோ என்கின்ற பொருள்படாத ஒரு சொல்லை பொருள் படும்படி 1000 ஆண்டு பேசச் சொன்ன கம்பனின் இந்த வரிகள் தான் படித்ததில் பிடித்தது. எவ்வளவு நுட்பம் இல்லை? அடுத்து வாங்க, இன்னொரு அற்புதமான பாடல். திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணனும் புலவர் கீரன் அவர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் படித்து பிடித்த வரியாக குறிப்பிட்டவை. இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனிந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கி போரில் மடைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். இது பாட்டுடைய வரி. இதில் என்ன எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னா, கண்டேன் அப்படின்னா வியத்தல். பொதுவாக ஆணினுடைய இயல்பு அப்படின்னா அன்பு வயப்படும் போது அணைப்பதும். இப்போ கொஞ்சம் கோபமாக இருக்கும், வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கோம், ஏத்தாப்பில் தண்ணி டம்ளர் இருக்கும், எட்டி உதைச்சிருவோம். ஒரு பொருள் இருக்கும், ஆமாம் அப்படின்னு உதைச்சிருவோம். மனித இயல்பு கோபப்படும் போது உதைப்பதும் அன்பு வயப்படும் போது அணைப்பதும் தான் மரபு. ஆனால் ராமன் அணைக்க வேண்டிய கையால் தாடகை என்கின்ற அரக்கியை அழித்தான். அணைக்க வேண்டிய கையால் தாடகை என்கின்ற அரக்கியை அழித்தான் பெண்ணை. உதைக்க வேண்டிய காலால் ராமனுடைய பாத துகள், பாதம் பட்டு இல்லை, பாதத்தின் துகள் பட்டு கல் அகலிகை என்கின்ற பெண்ணாக மாறியது. அகலிகை. இது எல்லாம் வியப்புக்குரியது. அதான் இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இனி இந்த உலகுக்கெல்லாம் மைவண்ணத்து அரைக்கி போரில் மலைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால்வண்ணம் இங்கு கண்டேன். அடுத்து ஜஸ்டிஸ் இஸ்மாயில் எழுதுகிறாரு, படித்ததில் பிடித்தது. அடேப்பா அடேப்பா, ராமனுக்கும் சீதைக்கும் திருமண காட்சி நடக்கிறது. கம்பன் ஒரு வரி சொல்லுவான், யோகமும் போகமும் இணைய பெற்றது போல. யோகம் இருந்தால் போகம் இருக்காது, போகம் இருந்தால் யோகம் இருக்காது, ரெண்டும் இணைஞ்சிருந்ததான். எப்படா கூட்டம் இருந்ததுன்னா, நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், கூட்டத்துக்கு எள்ளு போட்டால் எள்ளு எடுக்கலாம்ல. ஆனால் கம்பன் என்ன சொல்கிறான், உழுந்து இட
இடமில்லை என்கின்ற வகையில், ஒரு உழுந்து இட இடமில்லை என்கின்ற வகையில். இந்த வரியை அப்படியே நிறுத்திக்கங்க. இப்போ ராவண வதத்துக்கு வாங்க. ராமன் போட்ட அம்பு 10 தலை ராவணனுடைய இதயத்தில் அப்படியே தடவி 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 எல்லிருக்கும் இடம் கூட இனி இடம் இல்லை, எல் இருக்கக்கூடிய இடம் கூட இடமில்லைன்னு அப்படி தடவி வெளியில் வந்ததான். திருமணத்தில் என்ன எழுதுறாரு? உழுந்து இட இடமில்லை. மரணத்தில் என்ன சொல்றாரு? எல் இருக்கும் இடமில்லை. திருமணத்தில் அமங்கல சொல் பயன்படுத்தக்கூடாது என்று உழுந்தை பயன்படுத்தினான். 10 தலை ராவணன் காமுகப்பட்டு மாற்றான் மனைவியை நினைத்தானே, அதை ஏன் அப்படியே எடுத்து அப்படி போட்டார்னா, எல்லிருக்கும் இடம் இறப்பை குறிக்கிறது. இது எல்லாத்தையும் விடுங்க. ஒத்த வரியில் கீவாஜா சொல்றாரு, கம்பனை போல ஒரு மனிதனை பார்க்க முடியாது. சீதா அசோகவனத்தில் இருக்கா, ராமன் கானகத்தில் இருக்கார். பல நாட்கள் ஆயிடுச்சு சீத்தையை பார்த்து. அவள் எப்படி இருக்கா, எந்த நிலையில் இருக்கா, உயிரோடு இருக்காளா இல்லையா, மகிழ்ச்சியாக இருக்காளா துன்பமாக இருக்காளா, உணவு உண்டாளா, இழைச்சிருக்காளா குண்டா இருக்காளா, எதுவுமே தெரியல. முதல்ல இருக்காளான்னு தெரியல அன்னை சீதா பிராட்டி. ஆஞ்சநேயன் வந்தோன்னு எந்த வார்த்தை வேணாலும் சொல்லியிருந்தாலும் ராமன் உயிர் டப்புன்னு போயிருக்கும். ஒத்த வார்த்தையில் சொன்னாராம் ஆஞ்சநேயர், கண்டேன் கற்பினுக்கு அணியவில்லை. முதல்ல பார்த்துட்டேன் அப்படிங்கிற வார்த்தையை போட்டான். நான் பார்த்துட்டேன், கண்டேன் கற்பினுக்கு அணியவில்லை. கற்பின் கொடுந்தாக இருக்கக்கூடிய சீத்தையை பார்த்துட்டேன்னு சொன்னதுனால தான் ராமபிரான் இந்த ஆஞ்சநேயரை உச்சாணி கொம்பில் வைத்தார். கம்பன் ஒற்றை வார்த்தையில் படித்ததில் பிடித்ததாக பதிவு செய்தான், சொல்லின் செல்வன் என்று. இது போன்ற சுவையோட செய்திகளோடு மீண்டும் ஒரு படித்ததில் பிடித்தது பகுதியில் அருள் நேரத்தில் சந்திப்போம். வணக்கம்.